நம் நம் பள்ளி மாணவர்கள் தமிழ் பள்ளிக்கு மட்டும் போகாமல் ஏடிஏ போட்டிகளிலும் கலந்து பரிசுகளும் வாங்கியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் கூட பரிசு வாங்கியிருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்காக தலைமை ஆசிரியர் திரு கதிரவன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வருஷம் ஆண்டு விழாவில் வந்து என்னெல்லாம் போட்டிகள் நடந்ததோ தேசிய அளவில் பள்ளி அளவில் அது எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம். இந்த வருஷமும் அதே போல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அது நான் நிறைய மாணவர்கள் காணோம், பட்டு கொடுக்கலாம் இருக்கவங்க வந்து வாங்கிப்பாங்க. முதல் வந்து தமிழ் தேனி வந்து வருஷம் பெட்னாலேருந்து நடத்துவாங்கங்க. நம்ம அமெரிக்காவில் இருக்க தமிழ் படிக்கிற பசங்களுக்கு தமிழ் அவங்களால எவ்வளோ நல்லா பேச முடியுது, எவ்வளோ அவங்களால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிற போட்டி. யூஸ்வலாக அதை வந்து ஃபெப்ரவரியிலேருந்து மேக்குள்ளே ஆன்லைனில் எல்லா பக்கமும் நடக்கும். அதுக்கப்புறம் ஜூலையில் வந்து ஜூலை 4 வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபெட்னா விழா இருக்கும். அந்த விழாவில் வந்து ஃபைனல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து மொத்தம் 5 நிலை இருக்குது. ஒவ்வொரு நிலையிலையும் 2 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புவோம். அதான் போட்டி. ஒவ்வொரு நிலைக்கும் நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து வயசு படி 10 பேர் வந்து போனாங்க. நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணதை விட இந்த வருஷம் வந்து நம்ம பசங்க ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. பட் ஆனால் அடுத்த லெவல் போக வச்சுக்கோங்களேன். ரீஜனலில் வின் பண்ணாங்க. ஜோனலில் வந்து ரீஜனல் அப்படின்ற வந்து அந்த ஒரு 3-4 ஸ்டேட்டு, ஜோனல் வந்து அந்த 3-4 ஸ்டேட்டை ஒன்றா சேர்த்து வைக்கிறது. அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல். இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்லேருந்து யாருமே குவார்டர் ஃபைனல் போகலை. ஆனாலும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கும், பேரண்ட்ஸ் எல்லாம் பேசுனீங்க வச்சுங்களேன், அவங்களாம் காம்படிஷன் பார்த்தாங்க. ஆக்சுவலாக அந்த காம்படிஷன் பண்ணுறப்போ யார் வேணால் பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன். பார்த்தாங்க. நம்ம பசங்க வந்து வா அப்படி சொல்லக்கூடாது, பட் நடுநிலைமையோட மார்க் போட்டிருந்தாங்கன்னாக்கும் டெஃபினட்டாக நம்ம பசங்க வந்து போயிருக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து அப் டு ஜட்ஜ் டிஸ்கிரிப்ஷன் போயிடும். ஸோ காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஜட்ஜிட்ட வந்து நான் தான் ஸ்கூல் கோஆர்டினேட்டர் பேசினேன். தே அக்ரி, தே அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ அதனால we need to just go with the decision. ஸோ நம்ம பசங்க வந்து குவார்டர் ஃபைனல் போகலை, பட் அதுக்காக வந்து அவங்க வந்து ஃபைனல் மெட்டீரியலுங்க. ஓகேங்களா? நம்ம பசங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த வயசுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் பேசுறது வந்து பெரிய விஷயங்க. இதில் வந்து லெவல் 4 வந்து என்னன்னாக்கும் பேசுறது இல்லை, எழுதுறது வந்து எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதணும். ஒற்றெழுத்து, குறில், நெடில், பால், விகுதி எதுவுமே மிஸ் பண்ணாமல் எழுதணும். ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து கௌரவிக்கிறதுக்காக லெவல் 1 வந்து மனோரஞ்சன் தீனதயாளன், பிரவிஷ்கா ராஜ் பிரசாத். மனோரஞ்சன் பிரவிஷ்கா வந்து வரலைங்க. இந்த பக்கம் எல்லாரும் லெவல் 3 வந்து விகான் ஸ்ரீனிவாசன், அனாமிகா வசந்த். விகான் அனாமிகா. லெவல் 2 பிரதீக்ஷா ஜெயபாலகண்ணன், ரிஷான் ரவீந்தர்.
4 வந்து மித்ரா வசந்தன், ஸ்ரதா ஹரியரன். லெவல் 5 வந்து நவிலன் ஸ்ரீனிவாசன், ஹர்ஷிதா ஸ்ரீனிவாசன். ரொம்ப நன்றி. எல்லாரும் கீழே இறங்கலாம். தேங்க்யூ. அடுத்து வந்து ஏடிஎல வந்து ஆண்டு விழா பண்ணுவாங்க. அவங்களும் வந்து நிறைய போட்டிகள் வைப்பாங்க. கதை சொல்றது, மாறுவேடம், செய்யுள், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாணவர்களுக்கு தனியாக வைப்பாங்க, ஆசிரியர்களுக்கு தனியாக வைப்பாங்க. இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வின்னர்ஸ்க்கு தனியாக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்க சர்டிஃபிகேட் வந்து சுட்டிகளின் குட்டி கதை அனாமிகா வசந்த், சுட்டிகளின் குட்டி கதை மகள் மித்ரன் யுவராஜ் மோகன், மகள் மித்ரன். பிரவிஷ்கா வரல, அவங்க வந்து மாறுவேட போட்டி. அப்புறம் மாறுவேட போட்டி மனோரஞ்சன் தீனதயாளன், அடுத்து பேச்சு போட்டி மித்ரா வசந்தன், ராகவ் பிரசன்னா, ராகவ் இல்ல. பேச்சு போட்டி ஹாசினி நாராயணன், பிரதீக்ஷா ஜெயபாலகண்ணன், அடுத்து வந்து செய்யுள் போட்டி ரிஷான் ரவீந்தர், தியா தீனதயாளன், அகரன் கல்யாண், அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் பேச்சு போட்டி வந்து சுதாகர் ரத்தினம், அதுக்கப்புறம் வருஷம் ஏடிஎல்ல இருந்து ஆசிரியர்கள்லாம் பணி செய்கிறாங்க இல்லையா, எல்லா ஸ்கூல்லையுமே வந்து வாலண்டியர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து வருஷம் 2 பேர் 3 பேர் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தனியாக சர்டிஃபிகேட்டு அவார்ட்லாம் கொடுப்பாங்க. அது வந்து சுதாகர் ரத்னம், இந்த வருஷம் வந்து சுதாகர் ரத்னம், மீனாட்சி குமார், அப்புறம் மகேஸ்வரி நரேந்திரன்.
பார்ட்டிசிபேஷன் அவார்ட்ஸுங்க. ஓகேங்களா? இது எல்லாரும் பார்ட்டிசிபேஷன் அவார்டுங்க. வின்னர்ஸ் வந்து 2 பேர் வின்னர். ஒன்று வந்து செகண்ட் ப்ரைஸ் இன் ஸ்பீச் காம்படிஷன், 2ஆம் பரிசு பேச்சு போட்டியில் ஸ்ரதா ஹரிஹரன். அதுக்கப்புறம் கவிதை போட்டியில் 3ஆம் பரிசு ஆசிரியர்கள் பகுதியில் மகேஸ்வரி நரேந்திரன். ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஏடிஏல வின் பண்ணுவாங்க. ஏடிஏ வந்து அது வருஷம் நடக்கும். ஆண்டுகளா 7-8 போட்டிகள் நடக்கும். ஸோ எல்லாரும் பங்கு பெறுங்க. இன்னும் நம்ம நிறைய பரிசு வாங்கிட்டு வரணும். அடுத்த தடவை ஸ்டேஜில் கூப்பிட்றப்போ ஸ்டேஜ் ஃபுல்லாக நிறைய பேர் இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூங்க. தேங்க்யூ. அடுத்து இன்னும் ஒரே ஒரு பரிசு பற்றி பேசணுங்க. ஆக்சுவலாக இவங்க வருஷம் இல்லினாயில் இருக்க, யூஸ்வலாக சிகாகோ ஏரியாவில் இருக்க ஏதாவது ஒரு தமிழ் சங்கம் வந்து தமிழ் இல்லை திருக்குறள், இலக்கியம் இல்லை ஏதாவது ஒரு புத்தகம், அதை பற்றி வந்து வருஷம் ஏதாவது ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறதுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆராய்ச்சி கட்டுரை வந்து அவங்க இங்கே இருக்க பசங்க தான் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவாங்க. ஆனால் அதை ரிவ்யூ பண்ணுறது, அதில் அதை ஜட்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை பற்றி அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய அந்த ஸ்காலர்ஸை கூப்பிட்டு அதை வச்சு தான் ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு குழந்தை போய் அதில் பரிசு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராஃபி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பணமுடிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ பணமுடிப்பு நம்ம இங்கே கொண்டு வரல, சர்டிஃபிகேட்டும் ட்ராஃபியும் மட்டும். அந்த பொண்ணு வந்து மித்ரா வசந்தன். தலை சிறந்த தமிழ் ஆராய்ச்சி பாராட்டு சான்றிதழ் செல்வி மித்ரா வசந்தன் அவர்கள் சாம்பல் தமிழ் கண்காட்சி 5வது உலக திருக்குறள் மாநாடு திருக்குறள் தமிழ் ஆராய்ச்சியில் லெவல் 2 நிலை 2இல் கலந்து கொண்டு மிக சிறப்பாக தமிழ் ஆராய்ச்சி வழங்கியதற்காக சிறப்பு பாராட்டு சான்றிதழ். இதோட நம்ம தேசிய அளவில் நடந்த போட்டிகள்லேருந்து வாங்கின சான்றிதழ் வழங்குறதுலாம் முடிஞ்சிச்சுங்க. அடுத்து இன்னும் நம்ம பசங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிங்க.